ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. நீங்கள் சங்கீதம் 139 1 முதல் 18 வசனங்களை வாசித்து பாருங்கள். எவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். ஒவ்வொரு நாளும் நான் நன்றி செலுத்த வேண்டும். மண்ணை பிசைந்து ஒரு மனிதனை உருவாக்குறது எவ்வளவு லேசான காரியம் ஆண்டவருக்கு. குயவன் ஒரு பொம்மையை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவன் பொம்மையை செய்வான். ஆனால் உள்ளுறுப்புகள்லாம் செய்ய முடியுமா? கண், காது, மூக்கு, வாய், கை, கால்கள்லாம் உருவாக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு வெளியுறுப்புகளையும் உருவாக்க முடியுமே தவிர, ஆனால் ஒரு சிறு கருவி நின்று எலும்புகள், மூட்டுகள், தலை, முகம், கண், மூக்கு, வாய், கழுத்து, உடல் எல்லாம் வெளியுறுப்புகள் மட்டும் இல்லை, மூளை, இருதயம், தசைகள், இரத்த குழாய்கள் பாருங்கள், நுரையீரல், முடி, நகம், 150 கிலோமீட்டர் அதிகமான வலைப்பின்னல் போன்ற இரத்த குழாய்கள் இருக்குதான். 1 கோடிக்கும் அதிகமான நரம்புகள் இருக்கான். கண்ணுக்குள்ள, மூளைக்குள்ள எத்தனை நுண்ணிய நரம்புகள். ஒவ்வொரு ஆண்டும் 3.5 கோடிக்கு மேலாக அத்தனை தடவை சீராக துடிக்கும் இருதயம். எப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை உருவாக்கியிருக்கார் பாருங்க. நம்மை உருவாக்கியது நோக்கம் ஆண்டவருக்கு இருக்குது. எதுக்காக நம்மை உருவாக்கினார் அந்த உலகத்தில் அப்படின்னு யோசித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி ஒப்பு கொடுக்கணும். சங்கீதம் 139:17 தேவன் தனது குரலை கூட ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் வச்சிருக்கிறாராம். அதுதான் நம்முடைய மனசாட்சி. அதன் மூலம் நமக்கு பல ஆலோசனைகளை அவர் கொடுக்கிறாரு. அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிய நம்மளை ஒப்பு கொடுக்கணும். காலையில் எழுந்த உடனே சங்கீதம் 139:18 பாருங்கள். கண் விழித்த உடனே ஆண்டவரை துதிக்கிறோமா, கர்த்தரை தேடுறோமா, நம்முடைய அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அது உருவேற்படும் நாட்கள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சுவாசத்தை நினச்சி, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஆயுசு நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நான் உருவாக்கப்பட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 43:21 நீங்கள் பாருங்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இருப்பவர்களும் கர்த்தரை துதியார்கள்னு சங்கீதம் 115:17 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம கர்த்தரை துதிக்கும்படியாக தான் நம்ம உருவாக்கப்பட்டோம் பிரமிக்கத்தக்க அதிசயமாக. அதனால் எப்போவுமே கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கின்றவர்களாய் காணப்பட வேணும். அது மட்டும் இல்லை, பாருங்கள், பார் பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் என்ன பண்ண, ராஜ்யங்களின் மேலும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் கூறுகிறார் என்று எரேமியா 1:10 சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? எதுக்காக நம்மளை ஏற்படுத்தினாராம்? களைகளை பிடுங்கவும் போது களைகளை பிடுங்கவும், இடிக்கணும் போது தேவையற்ற பலிபீடங்களை இடிக்க வேண்டும், அழிக்கும் போது தீமைகளை அழிக்க வேண்டும், கவிழ்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகாத சிந்தனைகளை கவிழ்க்க வேண்டும், கட்டவும் சொல்லும்போது சுவிசேஷத்தை கட்டுகின்ற பணியை நாம் செய்ய வேண்டும், நாட்டவும் போது இயேசுவின் அன்பை நிலைநாட்டவும் நான் உன்னை ஏற்படுத்தினேன். அதெல்லாம் நம்ம உணர்ந்து எரேமியாவில் சொல்லப்பட்ட வாக்கின்படி நம்ம என்ன செய்யணும்? அப்படி செய்யணும். அப்படி அநேக ராஜாக்கள், எசேக்கியா ராஜா, ஆசா ராஜாலாம் நம்ம அவங்கெல்லாம் கட்ட வேண்டியதை கட்டினார்கள், இடிக்க வேண்டியதை இடித்தார்கள், கவிழ்க்க வேண்டியதை கழுத்தார்கள், அகற்ற வேண்டியதை அகற்றினார்கள். அதனால் அவங்களுடைய ராஜ்யபாரம் மிகவும் சிறப்பாக அமெரிக்காக இருந்தது என்று வாசிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்னு யோவான் 15:16 சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் யோசேப்பு தான். யோசேப்பை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது கனி தரும் செடி அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பை உணர்ந்து, நாம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து நம்மை அர்ப்பணிக்கணும். ஆதியாகமம் 2:15 கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து உருவாக்கி, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கி அழைத்து கொண்டு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைக்கிறார். ஆனால் அந்த 2 பணிகளையும் ஆதாம் என்ன பண்ணல, செய்யலை, மறந்து போனாங்க. அதனால் 2 பேருமே அதை மறந்து போனாங்க. அதனால தான் சர்ப்பம் உள்ளே நுழைந்தது, சாபம் உள்ளே நுழைந்தது, பாவம் வந்தது, சாபம் வந்தது. உறவுகள், மனிதனுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு பிரிந்து போனது. மனித உறவை, ஆண்டவருடைய உறவை அவர்கள் இழந்தார்கள். எனவே பிரியமானவர்களே, தோட்டம் என்பது நாம் தான் அந்த தோட்டம். ஏசாயா 5:7 வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே,
அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரேன்னு போடப்பட்டிருக்கு. அப்போது நீங்களும் நானும் தோட்டத்தை பண்படுத்தும், நம்மளுடைய சரீரம் என்னும் தோட்டத்தை நாம் அவர் பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்க ஏசாயா 5:1 என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, நேசர் அதை வேலியடித்து கற்களை பொறுக்கி நல்ல திராட்சை செடிகளை நட்டு நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணினானா. ஆனால் சரீரமாகிய தோட்டத்தில் எந்த விதமான பலனும் கொடுக்காம அது கசப்பான கனிகளை கொடுத்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். நீங்களும் நானும் நம்மை உருவாக்கினது நோக்கத்தை உணர்ந்து துதிக்கின்ற மக்களாய் நாம் பிடுங்க வேண்டியதை பிடுங்கி, எடுக்க வேண்டியதை எடுத்து, அகற்ற வேண்டியதை அகற்றி கர்த்தருக்கு மிகுந்த கனி கொடுக்கும் மக்களாய் வாழவும், நாம் நம்முடைய தோட்டத்தை பாதுகாக்கவும், சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடி அதை பாதுகாக்கவும் இன்றைய நாளிலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஏனென்றால் நானும் நீங்களும் பிரமிக்கத்தக்க அதிசயமாக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டோம். அந்த உருவாக்கின ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழவும் நாங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டதின் நோக்கத்தை உணர்ந்து உம்மை துதிக்கின்ற மக்களாய் அகற்ற வேண்டியதை அகற்றி உமக்கு உகந்த பாத்திரமாய் வாழ நீர் கிருபை செய்வனுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சரீரம் என்னும் தோட்டத்தை நாங்கள் சரியாக பண்படுத்தவும், நீர் வாசம் பண்ணுகிற இடமாய் உம்முடைய உறவை நாங்கள் இழந்து போகாதபடி இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில்: நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அப்போஸ்தலர் 20:31. இன்றைய கேள்வி: பவுலை சேர்ந்தவர்கள் யாருடைய வீட்டில் தங்கினார்கள்? அவருடைய குமாரத்திகள் யாராய் இருந்தார்கள்? பவுலை சேர்ந்தவர்கள் யார் வீட்டில் தங்கினார்கள்? அவருடைய குமாரத்திகள் எத்தனை பேர்? அவர்கள் யாராய் இருந்தார்கள்?